வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அகழாய்வுகள் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது ஃபஸ்ட்டு இப்போது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அகழாய்வு பணிகளை பற்றியும் அதில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அகழாய்வு எங்கே நடக்குது அப்படின்னா, முதல்ல கீழடியில் தான் நடக்குது. அது கீழடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 இந்த கீழடியில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது 10வது கட்ட அகழாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரிங்களா? 10வது கட்டமாக அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 804 தொல்பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 804 தொல்பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது தொல்லியல் தளமான கொந்தகை. சரிங்களா? கொந்தகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா 4வது கட்ட அகழாய்வு தொல்லியல் தளமான கொந்தகையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அடுத்தது அதில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதுமக்கள் தாழிகள், மட்கலங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? தொல்லியல் தளமான கொந்தகையில் 4வது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் என்னென்னா, முதுமக்கள் தாழிகளும் மண்கலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அடுத்தது வேம்பக்கோட்டை. சரிங்களா? விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பக்கோட்டையில் பார்த்திங்கன்னா, இப்போது 3வது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று கொண்டு எங்கே இருக்குது, வேம்பக்கோட்டை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம். இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின். விருதுநகர் மாவட்டம், வேம்பக்கோட்டை எங்கே இருக்குது, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது, அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாவட்டங்கள் மட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இது நிகழாண்டு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற உள்ளது. சரிங்களா? இதில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற உள்ளது. சரிங்களா? ரைட். அடுத்தது இதில் 7800க்கும் மேற்பட்ட தொல்பொருள்கள் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? 7800க்கும் மேற்பட்ட தொல்பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட இரும்பு பொருட்கள் பார்த்திங்கன்னா இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? 100க்கும் மேற்பட்ட இரும்பு பொருட்கள் இந்த வேம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வேம்பக்கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 40க்கும் மேற்பட்ட அதிகமான செப்பு பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? 40க்கும் மேற்பட்ட அதிகமான செப்பு பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா, இப்போது அகழாய்வு பணிகள் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இப்போ 2வது கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்திலையும், பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்திலையும், பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஈமப்பேழைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கீரல் குறியீட்டு பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதே போல் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளை இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்விடம் தொல்லியல் தலமாக சங்க காலத்தில் தொல்லியல் தலமாக அறியப்படுகிறது. இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சங்ககால தொல்லியல் தலமாக அறியப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, முதற்கட்ட ஆய்வுகள் தொடங்கப்பட்டுள்ள இடங்கள், அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 இடங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருமலாபுரம் என்னும் இடத்திலும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்னானூர் என்னும் இடத்திலும், அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கொங்கல் நகரம் என்னும் இடத்திலும், கடலூர் மாவட்டத்தில் மருங்கூர் என்னும் இடத்திலும் இந்த அகழாய்வு பணிகள் தற்போது முதற்கட்ட அகழாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? இதே போல் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவையான ஒரு நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். அதனால் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த ஒரு சிறப்பான பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.